அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஈத்திகாஃப் சட்டத்துடைய தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பெண்கள் ஏத்திகாஃப் இருக்கலாமா? தமது மனைவியுடன் நபி அவர்கள் ஏத்திகாஃப் இருந்துள்ளார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை அறிவிக்காங்க. இப்போ பெண்கள் பள்ளியில் தான் ஏத்திகாஃப் இருக்கணும், கணவனோடு ஏத்திகாஃப் இருக்கலாம். இந்த ஏத்திகாஃப் இருக்கும்போது குளிப்பு கடமையானால் என்ன செய்யலாம்? குளிப்பு கடமையாக இருக்கும் நிலையில் பள்ளியில் தங்கக்கூடாது என்பது பொதுவான சட்டம். குளிப்பு கடமையாக இருக்கும்போது குளிக்கும் வரை தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு செல்லாதீர்கள், பள்ளிவாசல் வழியாக பாதையை கடந்து செல்வோரை தவிர என ஹதீஸில் இருக்குது. இப்போ பள்ளிக்குள்ளே நுழையக்கூடாது, ஆனால் பாதையால் பள்ளியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கடந்து சென்றலாம். குளிப்பு கடமையானால் குளித்து விட்டு தான் பள்ளிக்குள் ஏத்திகாஃபை தொடரணும். அவ்வாறு குளிப்பதற்காக பள்ளிவாசலை விட்டு வெளியேறுவது ஈத்திகாஃப் இருப்போர் மீது குற்றமாக ஆகாது. மாதவிடாய் பெண்கள் ஈத்திகாஃப் இருக்கலாமா? எப்படி குளிப்பு கடமையாக இருப்பவர் பள்ளியில் தங்கக்கூடாதோ அதே போன்று தான் மாதவிடாய் பெண்களும் பள்ளிக்குள்ளே நுழையக்கூடாது. அப்போ மாதவிடாய் பெண்கள் ஈத்திகாஃப் இருக்கக்கூடாது. பள்ளிவாசல் வாசல் வரைக்கும் ஈத்திகாஃப் இருப்பவர் வரலாமா? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிக்காங்க. நான் நபி ஈத்திகாஃப் இருக்கும்போது நபி அவர்களை சந்திச்சுட்டு வருவேன். அப்போ அவங்க என்னோட எழுந்து பள்ளியின் வாசல் வரைக்கும் வருவாங்க. ஏதாவது தேவை ஏற்பட்டால் பள்ளிவாசலுடைய வாசல் வரைக்கும் நம்ம ஈத்திகாஃப் இருக்கும்போது வரலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சதக்கத்துல் ஃபித்ரை பற்றி பார்ப்போம். இந்த ஈத்திகாஃபுடைய சட்டத்திட்டங்களை தெரிஞ்சு அதன்படி அமல் செய்கிறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.